வணக்கம் and warm welcome. இது சென்னை official YouTube channel. This is Sam, your property advisor. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரியாலிட்டி டாக். ஸோ மற்றும் ஒரு ரியாலிட்டி டாக்கில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ரியாலிட்டி டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்தாலே போகிறோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஆட் வருது இல்லையா? உங்களை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில், நிறைய யூடியூப்பில், ஈவன் கூகுளில், இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில், நிறைய மீடியாஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அதில் நிறைய ப்ராடக்ட் வருது. முன்னெல்லாம் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் கிடையாதுங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட் உங்களுக்கு வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வீடு வாங்குறேன்னு டிசைட் பண்ணிட்டேன்னா 30-40 விளம்பரத்தை பார்க்குறேன், ஆடை பார்க்குறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம். ஸோ இதனால் வந்து இப்போ நிறைய பேருடைய வீடு வாங்கக்கூடிய டிசிஷன் வந்து தள்ளி போகும். ரீசன் என்னென்னா, ஸோ எதை வாங்குறதுன்னு தெரில. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பார்க்குறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா அது வந்து பார்த்து பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் சொல்லுவார், அந்த ப்ராப்பர்ட்டி போய் பார்க்குறீங்க. இது ஏற்கனவே பார்த்த ப்ராப்பர்ட்டி விட அந்த ப்ராப்பர்ட்டி பெட்டராக தெரியும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக தெரிஞ்சு போயிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நமக்கு தேவைப்படுறது வந்து லொக்காலிட்டி. வீடுன்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து லொக்காலிட்டி தான் முதல்ல முக்கியம் இல்லையா? ஸோ முதல்ல யூ சூஸ் த லொக்காலிட்டி. அப்போ லொக்காலிட்டி சூஸ் பண்ணியாச்சுன்னா அது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ அந்த லொக்காலிட்டி தாண்டி நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட். எனக்கு இந்த லொக்கேஷன் தான் வேணும், ஆனால் இதுதான் என் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. நான் சொல்கிறது எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நான் அண்ணா நகரில் வீடு வாங்க போகிறேன்னு வச்சுப்போமே. அப்போ அண்ணா நகரில் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ 15,000 rupees, 16,000 rupees per square feet அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். சரி, அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம பணம் வச்சுன்னு இருக்கணும். அப்போ ஒரு லொக்காலிட்டிக்கு ஒரு ரேட் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கார் பார்க்கிங் வேணும், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் காசு வேணும், அண்ட் தென் ஜிஎஸ்டி இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ், இபி, இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து another ஒரு 15 lakhs வரும். அப்போ நான் வந்து 75 லட்ச ரூபா இருந்தால் தான் நான் ஒரு 1000 square feet அந்த லொக்காலிட்டியில் வாங்க முடியும். அப்போ இந்த மைண்ட் செட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ 2 ஃப்ரீஸ் ஆகிரும். ஒன்று, லொக்கேஷன் முன்னாடி ஃப்ரைஸ் பண்ணிட்டோம், ரெண்டாவது பட்ஜெட்டை ஃப்ரைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சைஸு. ஒருவேளை ஓகே எனக்கு இந்த லொக்காலிட்டி வேணும், ஸோ இந்த இடத்துல மேபி என்னுடைய ப்ரைஸிங்குமே வந்து 65 தாண்ட முடியாது, 70 தாண்ட முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னா, அப்போ அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ப்ராடக்ட் மேக்ஸிமம் பாருங்கள். இதுக்குள்ளே நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய பேர் பார்க்குறேன், என்ன பண்ணுறாங்கன்னா, சார் 6 மாதம் தேடினேன் சார் கிடைக்கவே இல்லை, சார் 2 வருஷம் தேடினேன் சார் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சிலர் வந்து 2 வருஷம் தேடினதுக்கப்புறம் சொல்லி போய் ஒரு வீடை வாங்குவாங்க பாருங்கள். அதையுமே நான் போய் பார்த்துருக்குறேன். அது அப்படி ஆஹா ஓஹோலாம் பார்த்து அவங்க வாங்கிடல. இப்போ நிறைய பேர் என்ன நம்ம சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் போயிட்டு என்ன சொல்லிடுறாங்க, ஒரு 6 மாதம் தள்ளி வைக்கிறேன் சார், 1 வருஷம் தள்ளி அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன் சார், இப்படிலாம் சொல்கிறாங்க. பை மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி பார்க்குற வீடு சேலைக்கு 60 லட்ச ரூபான்னு வச்சுப்போமே. நீங்கள் 6 மாதம் கழித்து வந்தீங்கன்னா த சேம் வீடு இருந்தால் லக்கு, இல்லைன்னா இருந்ததுன்னா 65 லட்ச ரூபா கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை 1 year ஆச்சுன்னா 70 லட்ச ரூபா கேட்பாங்க. ஒன்று. இன்னொன்று, இந்தியாவில் இருக்கிற அத்தனை காஸ்மோபாலிட்டன் சிட்டிலேயே வந்து சென்னை இன்றைக்கி வந்து பயங்கர ரேப்பிட் க்ரோத் போயிட்டுருக்குங்க. நீங்கள் எங்கே வேணால் இதை செக் பண்ணி பாருங்கள். ஹியூஜ் க்ரோத், ரேப்பிட் க்ரோத்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் வந்து கண்ணா வேணால் போயிட்டுருக்கு. நியூ ப்ராஜெக்ட் நிறைய அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சென்னையில் இருக்கிற ப்ரைஸிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு தடவை இல்லை 6 மாதத்துக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேஞ்ச் ஆகிற சைன்ஸ் குறையலைங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டிசிஷனை தள்ளி போடுவீங்கன்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வாங்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கெயின் ஆவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த நான் சொன்ன 2-3 சின்ன டிப்ஸை வச்சு கண்டிப்பாக சீக்கிரம் உங்களோட ட்ரீம் ஹோமை கண்டுபிடிங்க, சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஹெல்ப் தேவைன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing from Chennai Homes.